நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, ஜஸ்ட் உங்களோட நாலேஜ் அண்ட் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸில் கன்ஃபார்மாக மணி ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு சாலிடான எக்ஸாம்பிள் தான் நம்மளோட ஸ்டூடெண்ட் அவங்க வீட்டில் இருந்தபடியே ஜஸ்ட் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணி கிளைண்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் வந்து மெசேஜ் படிச்சு பார்க்குறேன். Hi bro, I got a client for a local clothing textiles. They asked for a website. They are the retails, so they want a normal website. E-commerce website மாதிரி வேண்டாம், நார்மலாக வெப்சைட் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் பில்டிங் வெப்சைட் பட் கிளாத்திங்னு இது போனாலே விச் இஸ் நத்திங் பட் அவரோட செக் பண்ணி பார்த்தாலே நிறைய டைம்ஸ் அவர் மென்டாலிட்டி வருது இ-காமர்ஸ் வெப்சைட் போலவே அவருக்கு தோணுதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ நீட் யோர் ஹெல்ப் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் உடனே எவ்வளோ சார்ஜ் பண்ணிக்கேன்னு கேட்டிருந்தேன். 12K சொல்லியிருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை 12K நம்மளோட ஸ்டூடெண்ட் ஆன்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட்டையும் ஃப்ரீலான்சிங்குள்ளே இருக்க பவரையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கிளைண்ட்ஸை ஃபாஸ்டராக அக்வயர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி ஈஸியாக தரக்கூடிய ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்னா அது ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் தான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் பிகினராக இருங்க, உங்களுக்கு ஐடியாலஜி இல்லாமல் இருங்க, நாலேஜ் இல்லாமல் இருங்க, எந்த ஒரு ஹெசிடேஷனும் தேவையில்ல. இந்த ஃப்ரீலான்சிங்க்கு உங்களுக்கு புரிய வேண்டிய ஒரே விஷயம், கிளைண்ட்ஸை உங்களால் அக்வயர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல. யூ ஜஸ்ட் நீட் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் அண்ட் நாலேஜ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் பண்ண என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ணணும், அதை நீங்கள் கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணி தர போகிறீங்க. இன் ரிட்டனாக அவங்களுக்கு மணி தர போகிறாங்க. இதை தாண்டி வேறு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரி, இதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படும்? ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் இல்லை செகண்ட் ஹேண்ட் பிசி இருந்தால் போதும். அதுக்கு மேலே எதுவும் தேவையில்ல, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். சரி, இப்போது இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்டூடெண்ட்டு இந்த அளவுக்கு கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் என்கிட்ட இருக்குது. அது எல்லாமே நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட்டாகவே இருக்குது. மை ஸ்டூடெண்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நான் ரிவ்யூஸ் ஏன் அப்லோட் பண்ணுறேன்னா, நிறைய பேருக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது. நம்மளால் அக்வயர் பண்ண முடியுமா, நம்மளால் கிளைண்ட்ஸை ஃபாஸ்ட்டாக அக்வயர் பண்ண முடியுமா, இந்த ஸ்கில் செட் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீலான்ஸ் இண்டஸ்ட்ரியில் பாசிபிளா அப்படின்ற கேள்விக்கு நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸாக தான் இந்த ஒரு ரிவ்யூஸ்லாம் அவங்ககிட்ட போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் அ ஃப்ரெஷராக இந்த ஸ்டூடெண்ட் 12,000 rupees எப்படி ஆன்போர்ட் பண்ணார், என்ன கிளைண்ட் யூஸ் பண்ணார், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார் அப்படின்றதே நான் ஃபியூச்சர் சொல்ல போகிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கான்னு சொல்லியாச்சு. இவர் லேர்ன் பண்ண ஸ்கில் செட்டை நான் சொல்லிடுறேன். வெப்சைட் டெவலப்மெண்ட், நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட், கோடிங்னாச்சே இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ணி தந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணுறது அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம கிட்ட தான் லேர்ன் பண்ணார். இதை நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் நோ கோட் வெப்சைட் ஸ்கில் யூஸ் பண்ணி 4+ years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கோடிங்னாச்சே இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ஸ்கில் செட்டை நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணுறதை எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இவர் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மெத்தட்ஸை சொல்கிறேன். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், யூடியூப்பில் நிறைய பேர் கிளைண்ட்ஸை இன்ஸ்டாகிராமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் உங்களோட ஒர்க்ஸை நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா உங்களோட ஒர்க்ஸை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் தான் இவர் டிஎம் வந்திருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் என்னோட செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் தான் அக்வயர் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 12,000 rupeesன்றது ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது. ஏன்னா ஒரு ஃப்ரெஷர் 10,000 15,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்மளால கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியுமா, நம்மளால ஸ்கில் செட் லேர்ன் பண்ண முடியுமா, எவ்வளோ நாள் எடுக்கும், அதை படிக்க முடியுமா, ரொம்ப கஷ்டமாச்சு, கோடிங்லாம் தேவையா அப்படின்னா எதுவுமே தேவையில்ல. கோடிங்கே இல்லாமல் HTML CSS JavaScript எதுவுமே தெரியாமல் நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்ல. அதுக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன். அது எண்ட் ஆஃப் தி செஷனில் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வரும்போது நான் இந்த இண்டஸ்ட்ரி புதுசாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் என்னோட ஜேர்னியில் ஒரு இண்டஸ்ட்ரி கூட, அந்த இண்டஸ்ட்ரினா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கூட ஒரு டைம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒரு 2-3 டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஸ்டூடெண்ட் பேஸ்லேயே நிறைய பேரில் ரொம்ப வெரி ஃபியூ கையை விட்டு என்ற அளவுக்கு தான் ஒரு இந்த இண்டஸ்ட்ரி கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸ் வந்தாலே ரொம்ப காமனாக இந்த 2 வெப்சைட் தான். ஒன்று இ-காமர்ஸ், இன்னொன்று போர்ட்ஃபோலியோ வெப்சைட். இ-காமர்ஸ் வெப்சைட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம போய்ட்டு ஒரு விஷயத்தை வாங்குற மாதிரி இருக்கும். போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா ஹோம் பேஜ், அபவுட் ஸ்பேஸ், கான்டாக்ட் ஸ்பேஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதா இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ பூமியாக இருக்கிறது இ-காமர்ஸ் வெப்சைட் ப்ளஸ் அப்பப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது கிளைண்ட்ஸ் கிடைக்கிறது இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் தான். சரி, இந்த வெப்சைட் டெவலப் பண்ண எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ளேயே டெவலப் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாகவே நம்ம கிரியேட் பண்ண முடியும் நம்மளோட வெப்சைட் டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணி. ஏன்னா இந்த ஃப்ரீலான்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த கிளைண்ட்ஸ் எப்படி அக்வயர் பண்ணாரு? ஏன்னா ஃப்ரீலான்ஸில் ஏகப்பட்ட ஸ்கில் செட்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட ஸ்கில்ஸ், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும்போது எப்படி நம்ம ஸ்டூடெண்ட் மட்டும் இந்த ஸ்கில் செட் யூஸ் பண்ணி கிளைண்ட் அக்வயர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான டிமாண்ட் அண்ட் காம்படிஷன் ரொம்ப லெஸ். டிமாண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, காம்படிஷன் ரொம்ப லோவாக இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த வீடியோவும் சரி எல்லா டைலையும் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான். இந்த ஸ்கில் செட்டுன்னும் போது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் டிமாண்ட் எடுத்து மட்டும் தெரியும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தாலும் சரி, அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டாக தேவைப்படுது ஐ நீட் அ வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒரு ஏஜென்சிக்கிட்ட போனாலும் சரி, அவங்க அதிகமாக சார்ஜஸ் பண்ணுறதுனால ஆஸ் அ ஃப்ரீலான்ஸாக இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்ஸாக இருக்கும்போது இந்த 12,000ன்றது ஃபுல் நெட் ப்ராஃபிட்ன்றதை புரிஞ்சுக்கோங்க.
இதை ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய பேருக்கு இன்னுமே நிறைய டவுட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் லெவலுக்கு பண்ண முடியும், ஃப்ரீலான்சிங்காக இருந்தாலும் ஃபுல் டைம் இன்கம் அளவுக்கு ஜென்ரேட் பண்ண முடியுமா, அது பாசிபிளா அப்படின்ற கேள்விக்கு எல்லாமே ஒரு ஆன்சர்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட்ன்றது அவ்வளோ ஒரு ஹை டிமாண்டான ஸ்கில், நம்மளுக்கு இன்கம் நல்லாவே ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் செட். அதுக்காக தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸும் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பெருசாக ஒன்றுமே பண்ண தேவை. ஒரு நாளைக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக படித்தாலே போதும். அதுக்கப்புறம் 1 weekல நீங்கள் லேர்ன் பண்ணி வித்தின் நெக்ஸ்ட் வீக்குள்ளே நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கு எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண ஒரு சில நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அது எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லாமே ப்ரொஃபஷனல் வெப்சைட், நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண வெப்சைட். இப்போ உங்களுக்கு நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியும் சொல்லிட்டேன், இன்ஸ்டாகிராமும் சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் யூஸ் பண்ண மெத்தடும் சொல்லிட்டேன். டெமோ வெப்சைட்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணணும் கற்றுக்குங்க, ஓகேங்களா? ப்ளஸ் நீங்கள் இந்த ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ண நினச்சின்னா நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட்டை தாராளமாக லேர்ன் பண்ண முடியும். அப்கமிங் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணால் இங்கே கூகுள் ஃபார்ம் இந்த வீடியோ கீழே கொடுத்துருப்பேன். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அங்கேயே காமிக்கும், அதை நீங்கள் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெபினாரில் ஃப்ரீ வெபினாரில் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஃப்ரீ வெபினாருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் உங்களுக்கு வந்துடும். நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்லேருந்து 17th பேட்ச் வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ பேட்ச் பேட்சாக எடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறோம். அப்கமிங் பேட்ச் ஓப்பனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.